விஜய் நேரம் கழிச்சு வந்தார். விஜய்க்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்ன சொல்லுங்க? அனுமதி நேரம் என்ன? 3 to 10. 3 to 10 அனுமதி நேரம் கொடுத்தது யார்? காவல்துறை. 3ல இருந்து 10 வரைக்கும் அனுமதி கொடுத்தாச்சா? இந்த அனுமதி கொடுத்த இந்த நேரத்திற்குள் விஜய் 2:59க்கு வந்து கலவரம் செய்திருந்தால் விஜய் குற்றவாளி. 10:01க்கு வந்து கலவரம் செய்திருந்தால் குற்றவாளி. 3ல் இருந்து 10 வரைக்கும் முழுமையான நேரமும் பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்று காவல்துறை உத்தரவு கொடுத்திருக்கிறது. அப்புறம் தாமதமாக வந்தார்னா அப்ப முதல் நாளே என்ன நரேட்டிவ் செட் பண்றீங்க? அவர் லேட்டா வந்தார். அவர் லேட்டா வந்திருந்தாலும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதையும் சேர்த்தே நான் சொல்லுகிறேன். அவர் தவறாக எண்ணிக்கை கொடுத்தார். அவர் கொடுத்த எண்ணிக்கையை ஏற்றுக்கொண்டு பாதுகாப்பு போடுவதென்றால் உளவுத்துறையின் வேலை என்ன என்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். விஜய் வந்துட்டு இருக்கார். இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, காவல்துறைக்கு. அவங்களே சொல்றாங்க, அவங்க தரப்பிலே சொல்றாங்க, கூட்டம் அதிகமாயிட்டு இருக்குது, தாங்க முடியல, மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது, குடிக்க தண்ணி இல்ல, பாட்டில் இல்ல, எல்லாம் சொல்றீங்கல்ல. போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சுல. விஜய் உள்ளே வந்தால் இந்த இடத்துல பெரிய அளவுல பிரச்சனை ஆகும் தெரிஞ்சிருச்சுல. நாம என்ன வெளிப்படையா கேட்கிறோம்? நாமக்கல் இருந்து கரூர் வருகிற சாலையிலே விஜயை நிறுத்தி கைது செய்வதிலே உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க என்ன பதில் சொல்றீங்க அதுக்கு? நாங்க கைது செய்து கூட்டம் நடக்கலைனா திமுக பயந்துருச்சு, அரசாங்க விஜயை பார்த்து பயந்துருச்சுன்னு விமர்சிப்பீங்க. அந்த விமர்சனத்தில் இருந்து திமுகவை காப்பாற்றுவது காவல்துறையின் வேலை அல்ல. அவங்க மேல விமர்சனம் வந்தா வரட்டும், ஆளுங்கட்சி விமர்சனம் வரக்கூடாதா? நீ ஆளுங்கட்சி மேல விமர்சனம் வரக்கூடாது என்பதற்காக அவரை அலோ பண்ணி இங்கே உயிர்களை போக வைத்திருக்கிறார் என்றால் நான் குற்றம் சாட்டுகிறேன். முதல் குற்றவாளி இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை, இந்த